ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நேற்று எல்லாரும் பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? இந்த வருஷம் முழுக்காவே எல்லாருக்குமே ரொம்ப நலமும் வளமும் பெருகணும். அடுத்த வருஷம் பொங்கலுங்கும் போது நம்மளோட வெயிட்டுமே நல்லாவே ரெடியூஸ் ஆயிருக்கணும். அதோட ஸ்டெப்ஸ் தான் நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்கிறோம். பொங்கல் அன்னைக்கு நாங்கள் சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், இது கூடவே எல்லா வகையான தானியங்கள், காய்கறியெல்லாம் போட்டு ஒரு குழம்பு வச்சிருவோம். வடை செஞ்சுருவோம். முந்தா நேற்று பாயாசம் செஞ்சனால நேற்று நான் வடை தான் ரெடி பண்ணியிருந்தேன். குளிச்சுட்டு வந்த உடனே ஊற வச்ச தானியங்களை குக்கரை வச்சிட்டோம் அப்படின்னா மீதி வேலையெல்லாம் நம்ம செய்யறதுக்குள்ள நல்லாவே வெந்து வந்துடும். அதே போல் வடைக்கு நான் வடைப்பருப்பு வாங்கிட்டு வந்திருந்தேன். கடலைப்பருப்புக்கும் வடைப்பருப்புக்கும் நல்ல வித்தியாசம் இருக்குது. வடைப்பருப்பு செய்யும்போது வடை நல்லா முறுமுறுப்பாக வரும். சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பருப்பை ஊற வச்சிட்டோம் அப்படின்னா சமையல் வேலைலாம் முடிச்சு வரும்போது பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கும். வடைக்குமே நம்ம ரெடி பண்ணிடலாம். பருப்பை 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவிட்டு நான் அதை ஊற வச்சு எடுத்துக்கிறேன். எனக்கு காஃபியோ டீயோ குடிக்கணும்னு தோணலை, அதனால நான் கருஞ்சீரகம் டீ தான் குடிச்சிருக்கேன். எனக்கு கருஞ்சீரகம் டீ ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, நல்லா சூடாக குடிக்கும்போது நல்ல எஃபெக்டிவாகவும் இருக்கிற மாதிரி தோணுது. நீங்கள் கருஞ்சீரகம் டீ சூடாக குடிப்பீங்களா இல்லை ஆறுனதாக குடிப்பீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சூடாகவே குடிக்க பாருங்கள். இது கூட இஞ்சியும் போட்டோம் அப்படின்னா இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு நமக்கு சளியும் பிடிக்காது. அதே போல் இஞ்சி வெயிட் லாஸுக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே பொங்கல் வச்சாகணும். அதனால நான் பொங்க பானை தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் பொங்கலுக்குன்னு தனியாலாம் பானை புதுசு வாங்கலை. ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிற பானை தான் நான் பொங்கல் செய்ய போகிறேன். அதனால் பானையில் மஞ்சளெல்லாம் தடவிட்டு மஞ்சளுமே சுற்றி வச்சுட்டு அடுப்பில் வச்சிடலாம். ஆரம்பத்தில் 1 டம்ளர் அளவுக்கு நான் பால் ஊற்றிட்டு அது நல்லா பொங்கினதுக்கு அப்புறமா தான் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் அரிசி போடுவேன். பானை கொஞ்சமாக சூடான உடனே இது போல் பால் ஊற்றிட்டு பால் நல்லா பொங்கி வர்றது போல் நம்மளோட வளமும் செல்வமும் நல்லா பொங்கி வரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு நம்ம தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதித்து இதுவுமே நல்லா பொங்கி வர விட்டுறணும். அதுக்கப்புறமா அந்த பொங்கலோடவே கழுவி வச்சிருந்த அரிசியும் பருப்பையும் போட்டுடலாம். நான் 1 டம்ளர் அரிசிக்கு பாதி டம்ளர் பருப்பு சேர்ப்பேன். அப்போ தான் நல்லாவும் இருக்கும். அரிசி போட்ட உடனே ஒரு முறை நல்லா கலந்துட்டரலாம். நான் நேற்று டயட் ஃபாலோ பண்ணேன் இல்லை டயட் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் காலையில் பொங்கல் செஞ்சு சாமிக்கெல்லாம் படைச்சிட்டு பொங்கல் தான் சாப்பிட்டேன். அதுவும் அரிசியில் செஞ்சது தான். நான் இதுக்குன்னு தனியாக தினை அரிசியில் செஞ்சுருக்கலாம். சரி வேண்டாம், வருஷம் ஒரு தடவை தான் நம்ம பொங்கல் சாமி கும்பிட்றோம். அப்படி இருக்கும்போது நம்ம இதை செஞ்சு நம்ம சாமிக்கு படைச்சிட்டு அதை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு மனசு நிறைவாக இருக்கும். மீதி நாள் தான் நம்ம எப்போ பார்த்தாலும் டயட்டுன்னு சொல்கிறோம். ஆனால் நம்மளுமே நம்மளோட லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். எப்போவுமே நம்ம டயட்டுன்றது நம்மளுக்கு இஷ்டப்பட்டதையும் நம்ம சாப்பிடாம இருக்கக்கூடாது. அதே போல் விசேஷ நாட்களையும் நம்ம என்ஜாய் பண்ணி ஆகணும். வருஷம் ஒரு முறை தான் இந்த பொங்கல் வருது, ஒரு முறை தான் நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். இன்னொரு அடுப்பில் நான் வெண்பொங்கலுக்கு குக்கரில் தான் வச்சுட்டேன். வெண்பொங்கலுக்கு நான் அரிசி வேகும் போதே கொஞ்சமாக ஜீரகம், குருமிளகு, கல்லுப்பு போட்டு தான் நான் வேக வைப்பேன். என்னை போல் தைராய்டு இருக்கிறவங்க சமையலில் கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள், உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சக்கரை பொங்கலுக்கு அரிசியும் பருப்பும் ஒரு 90% நல்லா வெந்து வரும்போது நான் வெல்லம் பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிட்டேன். நம்மளோட பாரம்பரிய முறைப்படி நம்ம வெல்லத்தை தட்டி அரிசி பருப்பில் தான் போடணும். ஆனால் இதிலெல்லாம் டஸ்ட் இருக்கும், அதனால் நம்ம அது போல் செய்ய முடியாது. வெல்லத்தை கரைச்சி அதை நம்ம வடிகட்டி தான் ஊற்றி ஆகணும். அந்த காலத்துலலாம் நல்லாவே பியூராகவே அவங்களுக்கு வெல்லம்லாம் கிடச்சிதானே. இப்போலாம் நம்மளுக்கு அப்படி கிடைக்கிறது கிடையாது. அதனால் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அரிசியும் பருப்பும் 90% வேகும் போதே இது போல் வெல்லம் பாகு ஊற்றிட்டோம் அப்படின்னா வெல்லம் பாகோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் அரிசி பருப்பு வேகும். அப்போ தான் பொங்கல் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா இனிப்பு தனியாகவும் சாதம் தனியாகவும் பிரிஞ்சது போல் இருக்கும். நிறைய இடத்துல நம்ம சாப்பிட்ருப்போம், இது போல் டேஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ரீசன் என்னென்னா
இந்த வெல்லம் பாகோட சேர்த்தி அவங்க அந்த அரிசி பருப்பை வேக வைக்கிறது கிடையாது. அதுதான் ரீசன். வெல்லம் பாகில் அரிசி பருப்பு நல்லா வெந்துட்டு இருக்க டைம்லயே முந்திரி பருப்பு திராட்சையும் நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துடலாம். இது நான் வீட்டில் காய்ச்சின நெய் தான். நான் தினமும் மாட்டுப்பால் வாங்குவேன். அதில் மேலே சேர்ற ஏடுகளை வச்சு தான் நான் நெய் செய்வேன். அப்படி சப்போஸ் அந்த நெய் தீந்துருச்சு, எனக்கு நெய் வேணுங்கிற பட்சத்தில் நான் அமுல் கீ வாங்கிக்குவேன். எனக்கு அதோட வாசனையும் டேஸ்ட்டுமே சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கும். உங்களுக்கு அடுத்த தடவை நான் நெய் காய்ச்சும் போது உங்களுக்கு நான் அந்த வீடியோ போடுறேன். உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். அதே வாசனையும் நீங்கள் பாருங்கள், நல்லா இருக்கும். எனக்கு கடையில் வாங்குகிற நெய்யோட வாசனைலாம் பிடிக்கிறது கிடையாது. அதே சமயத்தில் எனக்கு சாப்பிடணுன்னு தோண மாட்டேங்குது. கொமட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். 2 அடுப்புலையுமே பொங்கல் நல்லா கரெக்டாக வெந்து வந்துட்டுருக்கு. அது கூடவே முந்திரி பருப்பும் திராட்சையுமே நல்லா ஃப்ரை ஆகிட்டு வந்திருக்கு. இதை சர்க்கரை பொங்கலில் போட்டுடலாம். நமக்கு அப்பாடா பொங்கல் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம யோசிக்க முடியாது. ஏன்னா இனிமே தான் நம்மளுக்கு மெயின் வேலையே ஆரம்பிக்க போகுது. முந்திரி பருப்பும் திராட்சையும் போட்டு நல்லா கலந்துட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் பொங்கல் நல்லா கொதி வந்த உடனே இதில் திரும்பவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். கடைசி நிமிஷத்தில் இது போல் நெய் போடும்போது பொங்கல் நல்ல மணமாக இருக்கும். வாசனைக்காக நான் கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் போட்டு தான் கலந்துட்ருக்கிறேன். இனி அவ்வளோதான், நம்மளோட சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. வெண்பொங்கலுமே 90% ரெடி ஆகிட்டுருக்கு. இனி அதுக்குமே தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். வெண்பொங்கலுமே நெய்யில் தாளித்து பாருங்கள், நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம், நெய் சேர்த்தக்கூடாது அப்படிலாம் இல்லை. இது நம்ம வீட்டில் காய்ச்சின நல்ல சுத்தமான நெய். இதை யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒன்றும் வெயிட் போடாது. அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடாது, அவ்வளோதான். நெய் உருகின உடனே கொஞ்சமாக ஜீரகமும் 3 பச்சை மிளகாவும் போட்டு இதுவுமே நல்லா தாளிப்பு வந்த உடனே இதில் நான் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு தாளித்து எடுத்துக்க போகிறேன். கொஞ்சமாக முந்திரி பருப்பும் போட்டிருக்கேன். வெண்பொங்கல் வேகும் போதே குருமிளகு சேர்த்தினால நான் இதில் குருமிளகு தட்டி சேர்த்தலை. இந்த தாளிப்பை வெண்பொங்கலில் கொட்டிட்டு நல்லா ஒரு முறை கலந்துட்டரலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா இதுலேயுமே கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டோம் அப்படின்னா நல்ல மணமாக இருக்கும். கொஞ்சமாக சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். ரொம்ப ஜாஸ்தியாக கொத்தமல்லி போட்டோம் அப்படின்னாலும் ரொம்ப இலையாக இருக்கிறது போல் இருக்கும். நெய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கலந்துட வேண்டாம், அப்படியே வச்சிடலாம். சாமிக்கு படைக்கும் போது எடுத்து படைச்சோம் அப்படின்னா நல்ல மணமாக இருக்கும். அடுத்ததாக நம்ம செய்யக்கூடியது எல்லா வகையான காயும் தானியங்களும் சேர்த்து செய்கிற குழம்பு தான். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நான் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. நான் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இது 3மே மாற்றி யூஸ் பண்ணுவேன். வறுக்கிறதுக்கெல்லாம் நான் கோல்டு வின்னர் யூஸ் பண்ணுவேன், இல்லை மிஸ்டர் கோல்டு யூஸ் பண்ணுவேன். எது நம்மளுக்கு அந்த டைமில் சீப்பாக கிடைக்குதோ அது போல் எண்ணெயை நான் யூஸ் பண்ணுவேன். நம்மக்கிட்ட இன்னும் அதிகமாக காசு இருக்குது அப்படின்னா நம்ம கடலை எண்ணெய் இல்லை நல்லெண்ணெயில் கூட நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். அது ரேட் ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுனால நான் இது போல் குழம்பு பொரியலுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணுவேன். கடாயில் காயெல்லாம் போட்டுட்டு இதில் உப்பு, கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டுட்டு வேக வச்ச தானியமும் ஒட்டுக்கா சேர்த்தி தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி நல்லா வேகிறதுக்கு விட்டுருவேன். எல்லா காய் தானியம் எல்லாம் சேர்த்தி போட்டிருக்கறதுனால எல்லாம் நல்லா ஒன்று போல் மர்ஜ் ஆகிட்டு வரும். அதுக்கப்புறமா நம்ம இதில் ரொம்ப வேலை ஒன்றும் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. குழம்பு இப்போ மூடி வச்சுட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு வெந்து வரும். நான் கண்டினியூஸாக 2 மணி நேரமாக நின்றுட்டே வேலை செஞ்சனால எனக்கு ரொம்ப பேக் பெயினாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் போய் உக்காந்துக்கிட்டேன். அதனால் தரணி அபி எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க வெங்காயம் எல்லாமே இது போல் கட் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ தான் வடை செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு. அவங்களுக்கு மீதி உள்ள வேலையெல்லாம் எதுவும் செய்ய தெரியாது. இந்த மாதிரி சின்ன வேலை எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னா மீதி உள்ள வேலையெல்லாம் நான் கொஞ்சம் ஈஸியாக செஞ்சுருவேன். பருப்போட சேர்த்தியே நான் வரமிளகாவும் ஊற வச்சுட்டேன். அதனால் வரமிளகாவை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கடலைப்பருப்பை பேட்ச் வைஸாக போட்டு நல்லா தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி ஊற்றணும் அப்படின்னா சொதன்னு ஆகிடும், வடை பிடிக்கவும் வராது, அதே போல் எண்ணெயும் நிறைய உரியும்.
நான் அரைக்கும் போதே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு அவங்களுக்கு இந்த பருப்பை எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ அப்போ தான் அவங்களுக்கும் அரைச்சி பழகுவாங்கன்னு. மீதி உள்ள பருப்பு எல்லாமே அவங்களே எனக்கு அரைச்சி கொடுத்துட்டாங்க. வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு தான் லேட் ஆகும். அதனால் அதையுமே மெஷின்லேயே கட் பண்ணியாச்சு. இப்போ பருப்பு எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்த உடனே இதில் தேவையான அளவுக்கு உப்பும் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயமும் சேர்த்தி போட்டு கலந்து எடுத்துட்டோம் அப்படின்னா வடைக்குமே ரெடி பண்ணியாச்சு. இது போல் அவசர டைமில் இது போல் மிக்சியில் கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வடைக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. நேற்று பொங்கலுங்கிறதுனால நான் சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், வடை இது எல்லாமே சாப்பிட்டேன். இனிமே நம்ம டயட் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதெல்லாமே செய்ய மாட்டோம். அதனால நேற்று செய்யும்போது நம்மளுமே எல்லாத்துக்கூடயும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடும்போது நமக்குமே மனசு நிறைவாக இருக்கும். நீங்களும் காலையில் எந்திரிச்சு இவ்வளோ வேலையெல்லாம் செஞ்சுட்டு டயர்டானீங்களான்னு எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் பொங்கலுக்கு இது போல் காய்கறி இதெல்லாமே போட்டு குழம்பு செய்வீங்களா இல்லை போகி அன்னைக்கு செய்வீங்களான்னு சொல்லுங்கள். நாங்கள் போகி அன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக தான் குழம்பு வச்சுக்குவோம். ஆனால் பொங்கல் அன்னைக்கு தான் இது போல் விதவிதமான காயெல்லாம் போட்டு பொங்கல் செஞ்சுட்டு சூரிய பகவானுக்கும் படைச்சிட்டு சாமி கும்பிடுவோம். நேற்று டயட் ஃபாலோ பண்ணல அந்த மாதிரிலாம் வருத்தமே படக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு நாள் கூட சீட் டே மாதிரி நம்ம செய்யவே கிடையாது. நல்ல ஹெல்த்தியாகவும் சாப்பிட்டோம், அதே போல் நல்ல டேஸ்டியாகவும் சாப்பிட்ருக்குறோம். பூஜை செய்கிறதுக்காக சாம்பிராணி போடலான்ட்டு நான் நெருப்பெல்லாமே பற்ற வச்சு செஞ்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். எப்போ சாம்பிராணி போட பற்ற வச்சாலுமே தரணி தான் நான் தான் போடுவேன்னு சொல்லிடுவான். அதனால அந்த வேலையை எப்போவுமே அவங்ககிட்ட ஒப்படைச்சிடுவேன். சாமிக்கிட்ட பூ மாற்றுறது செய்கிறது எல்லாமே தரணி அபி அவங்களே பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு அதில் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நானுமே சரி எனக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எக்ஸ்ட்ரா வேலை அவங்கெல்லாம் செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டே நான் விட்டுடுவேன். ஆனால் நெருப்பு மூட்டுறதுக்கெல்லாம் அவங்கள விட மாட்டேன். அதெல்லாமே நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஆனால் கொஞ்சம் பக்கத்தில் நின்றுட்டு அவங்க சாம்பிராணியெல்லாம் எப்படி போடுறாங்க, கரெக்டாக போடுறாங்களா அப்படிங்கிறது அப்பப்போ நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா அவங்க எதுவும் ஹர்ட் பண்ணிக்கக்கூடாது, நெருப்பு எதுவும் கீழே போட்டுடக்கூடாது. அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லாருமே இந்த வருஷம் முழுக்காவே ரொம்ப சந்தோஷமாகவும் செல்வ செழிப்போடவும் வாழணும்னு கடவுளை வேண்டிக்கலாம்.